அனைவருக்கும் வணக்கம். இந்த முறை மாம்பழம் வாங்கினது பூரா இப்படி தாங்க இருந்துச்சு. மரத்துலேயே போய் மாந்தோப்புலேயே போய் பறித்து தர சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வரப்போ நல்லா இருந்துச்சு. நல்ல முத்தனை மாங்காயாக தான் பறித்து கொடுத்தாங்க. வீட்டில் கொண்டாந்து வரிசையாக அடுக்கி வச்சுருந்தோம். பூரா புள்ளி புள்ளியாக ஆயிடுச்சுங்க. மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆச்சா, இல்லை மாங்காயோட பால் பட்டதுனால இந்த மாதிரி ஆச்சான்னு தெரியலைங்க. ஆனால் மாம்பழம் இது மாதிரி தோலை சீவிட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருந்துச்சுங்க. சரியான டேஸ்ட்டு. 2 பழத்தை தோலை சீவி கொடுத்தாங்க எங்கள் வீட்டுக்காரரு. நான் ஐஸ்கிரீம் போட்டு வச்சுட்டேன். ஐஸ்கிரீம் போடுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்களும் மாம்பழ சீசனில் ஐஸ்கிரீம் போட்டு வச்சுக்கோங்க. 10 நாளைக்கு டெய்லி ஒரு கப்பு எடுத்து வச்சு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். மாம்பழத்தை தோலை சீவிடணும். கட் பண்ணி 4-5 கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு 2 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை போடுங்க. 1/2 லிட்டர் பாலை காய வச்சு, பால் நல்லா சுண்டை காய வச்சா போதும். பால் ஆறின உடனே அந்த மாம்பழத்தில் போட்டு 1 செகண்ட் அரைச்சிட்டு அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டோம்னா 4 மணி நேரம் கழித்து எடுத்து பாருங்கள், ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு லைக் ஒன்று போடுங்க. தேங்க்யூ.